أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரா ஆல இம்ரான் 26வது திருவசனத்தின் விளக்க உரையை பகிர்ந்து வருகிறோம். இந்த வசனம் இறங்கியதின் பின்னணியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது பாரசீகமும் ரோம் தேசமும் இவ்வாறு வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னபோது அதை முனாஃபிகீன்கள் கேலி செய்தார்கள். நயவஞ்சகர்களும் குஃபார்களும் கேலி செய்த போது அல்லாஹு தஆலா அவன் கைவசமே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அவன் நாடியவர்களுக்கு அதை கொடுக்கிறான், நாடியவர்களிடமிருந்து அதை நீக்கி விடுகிறான் என்கிற இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி அவர்களுக்கு பதிலடி கொடுத்தான் என்பதை குறித்து பகிர்ந்து வந்தோம். அதில் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு முன்பும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த பாரசீகமும் ரோமும் வெற்றி கொள்ளப்படும் என்கிற அந்த செய்தியை சொல்லும் பொழுது அதில் சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு நிகழ்வை நாம் பகிர்ந்து வந்தோம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத்தின் போது துரத்தி வரக்கூடியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அந்த இடத்திலிருந்து அவர் செல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். அழைத்து பாரசீக நாட்டு மன்னன் கிஸ்ராவுடைய காப்பு உன் கைகளில் இருப்பது எப்படி இருக்கும் என்று கேட்பார்கள். அதாவது பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும், கிஸ்ரா நாட்டு மன்னனுடைய காப்பு உன்னுடைய கையில் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த போது அதை அவர் ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டு செல்வார். அவர் ஒரு ஒப்பந்தமும் பெருமானாரிடம் செய்திருப்பார். நீங்கள் மிகைத்து வருவீர்கள் என்று நான் கருதுகிறேன். எப்போது பெருமானார் சொத்து, தன்னுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இவர் ஒப்பந்தம் செய்திருப்பார். நீங்கள் மிகைத்து வருவீர்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படி நீங்கள் மிகைக்கும் பொழுது, நீங்கள் வெற்றி பெறுகிற போது உங்களிடத்தில் எனக்கு கண்ணியம் இருக்க வேண்டும், என்னை நீங்கள் கண்ணியப்படுத்தணும்னு ஒரு ஒப்பந்தம் தோல் சீட்ல எழுதி வாங்கியிருப்பார். மக்கா வெற்றியின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி அடைந்த பிறகு இரட்டை வெற்றியாக ஹுனைனுடைய யுத்தத்திலும் வெற்றி கிடைக்கும். ஹுனைன் என்கிற யுத்தமும் வெற்றியாக ஆகும். அந்த வெற்றிக்கு பிறகு ஜிஅரானா என்ற இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது இதே சுராக்கத் இப்னு மாலிக் அவர்கள் தங்கள் கைகளில் அந்த தோல் துண்டு சீட்டை எடுத்துட்டு வருவாங்க. அல் அஹத் அல் அஹத் என்று சொல்லிக் கொண்டே வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களுக்கு வேண்டிய கண்ணியமான நிறைய கனிமத்து பொருட்களை கொடுப்பாங்க, அன்பளிப்புகளை கொடுப்பாங்க. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அங்கே இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார் சுராக்கத் இப்னு மாலிக். இப்ப பெருமானார் கொடுத்த அந்த பொருட்களை எல்லாம் கண்ணியத்தோடு வாங்கிக் கொள்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு வாக்குறுதி, பெருமானார் சொன்ன முன்னறிவிப்பு நிறைவேற வேண்டி இருக்கிறது. அதாவது கிஸ்ரா நாட்டினுடைய மன்னனின் காப்பு இவருடைய கைகளில் இருக்கும். இது பெருமானார் சொன்னது. இவருக்கு இந்த விஷயம் தெரியும். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். இந்த சம்பவத்தின் போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உடன் இருந்தார்கள். பெருமானாரோடு பெருமானார் முன்னறிவிப்பு செய்கிற போது இப்போ பெருமானார் வஃபாத்து, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் பல்வேறு இடங்கள்ல பரவுகிறது, வெற்றி கொள்ளப்படுகிறது. ரோம் வெற்றி கொள்ளப்படுகிறது, யமன் வெற்றி கொள்ளப்படுகிறது. இறுதியாக பாரசீகமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல வீழ்கிறது. பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சந்தர்ப்பத்துல பாரசீகத்திலிருந்து கனிமத் பொருட்கள் வருகின்றன. கனிமத் பொருட்கள் அங்கிருந்து வருகிறது. பாரசீகம்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக், ஈரான் போன்ற பிரதேசங்கள். அங்கிருந்து கனிமத் பொருட்கள் எல்லாம் வருகிறது. அந்த கனிமத் பொருட்கள் மஸ்ஜிதுன் நபவியில குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தொழுகைக்கு பிறகு, லுஹர் தொழுகை என்பதாகவும் கிதாபிலே வருகிறது, அந்த தொழுகைக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அந்த குவியல்களை பார்க்கிறார்கள். அதுல அந்த குவியல்களுக்குள்ளார கிஸ்ரா நாட்டினுடைய மன்னன், ஆடம்பரமான அந்த அரசனுடைய
வாள் கிடக்கிறது. வாள், தங்க வாள், அதனுடைய பிடியில வைரம் பொதிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய கிரீடம் இருக்கிறது, முத்துக்கள் மாணிக்கங்கள் பதித்த கிரீடம் இருக்கிறது. அதோடு அவனுடைய இடுப்பு பெல்ட் போன்ற அவனுடைய அந்த ஒரு இடுப்பில் அணியக்கூடிய அந்த பட்டையும் இருக்கிறது. அதோடு அவனுடைய கைகளில் அணியக்கூடிய காப்புகள், அந்த 2 காப்புகளும் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் அந்த குவியல்கள்ல, மஸ்ஜிது நபவியில வாசலுக்கு முன்னாடி குவித்து வைக்கப்பட்டிருக்கிற வெற்றி பொருட்கள்ல உள்ள கிடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. பார்த்துட்டு அங்கு சுராக்கத் இப்னு மாலிக் அவர்களும் நிற்கிறார்கள். சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காப்பை தான் சொன்னார்கள். இப்ப இந்த காப்பை ஒரு கைக்கு வரணும். ஆனா இவர் வாய் தரன்னு சொல்ல முடியாது. வேற யாருக்கும் அங்க நடந்த சங்கதி தெரியாது. இப்ப இவர் வாய் தர சுராக்கா சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த காப்பு என் கையில இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னா எல்லாரும் தப்பா நினைக்கவும் கூடும். அது எப்படி ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொன்னாங்க, அது பொய்யாக இருக்கக்கூடும் என்று யாரும் கருதலாம். அதனால சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வாய் விட்டு சொல்லவும் முடியாது. நல்லா விளங்கிக்கணும். யாருக்கும் இந்த சங்கதி தெரியாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் தெரியாது. அங்க என்ன நடந்துச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள், இவருக்கு உங்களுடைய கைகள்ல காப்பு இருக்கும், கிஸ்ரா நாட்டு மன்னனுடைய காப்பு என்று பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க என்கிற செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் தெரியாது. இப்ப இந்த இடத்துல சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த காப்பு என் கைக்கு எப்படி வரப்போகுது ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், அந்த குவியல்களை பார்க்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் யோசிச்சுட்டு சுராக்கத் இப்னு மாலிக்கை இப்படி பார்க்கறாங்க. பார்த்துட்டு இங்க வாங்க சுராக்காவைன்னு கூப்பிடுறாங்க. சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் வர்றாங்க. வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பை மட்டும் தான் சொன்னாங்க. இப்ப அவருடைய கிரீடமும் அவருடைய தலைக்கு வைக்கப்படுகிறது. கிரீடத்தையும் தூக்கி சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தலையில வைக்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த காப்புகளையும் எடுத்து இவருடைய கைகள்ல அணிவிக்கிறாங்க. அணிவிச்சுட்டு அணிவித்த உடனேயே இவருக்கு தாங்க முடியல. இவங்க சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு மறுபடியும் ஒரு தடவை கலிமாவை சொல்றாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்தான் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று மறுபடியும் ஒரு தடவை கலிமா ஷஹாதத்தை சொல்லிவிட்டு அல்லாஹு அக்பர் என்று சத்தமிடுறாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அது விளங்கல. முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை எதற்காக அவங்க அனுப்பிச்சாங்கன்னா, இவங்க சுராக்கத் இப்னு மாலிக் அவர்கள் மக்காவை சுற்றி இருக்கிற ஒரு நாட்டுப்புறத்தை சார்ந்தவர், முதலஜ் என்கிற ஒரு சின்ன கபிலாவை சார்ந்தவர். மக்காவுல ஏதோ ஒரு மூலையில நாட்டுப்புறத்துல கிராமவாசியா இருக்கக்கூடிய முதலஜ் கபிலாவை சார்ந்த ஒரு சின்ன மனிதர். இவருடைய கரத்துல கிஸ்ரா நாட்டு மன்னனின் கிரீடம் இருக்கிறது, இவருடைய கரத்துல கிஸ்ரா நாட்டு மன்னனுடைய காப்பு இருக்கிறது அப்படின்னு ஆச்சரியத்தோடு சொல்றதுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சாங்க. அதையும் சொல்லிட்டாங்க. இத பாருங்க, முதலஜ் கபிலாவை சார்ந்த ஒரு சின்ன மனிதர் நம்ம சுராக்கத் இப்னு மாலிக், இவருடைய கரங்களிலே கிஸ்ரா நாட்டு மன்னனின் காப்பு இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதிகாரத்தை, வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் எப்படி செய்யலாம், தான் நாடியவர்களுக்கு திருப்பி விடலாம், நாடியவர்களிடம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்வதற்காகத்தான் அழைச்சாங்க. அழைச்சு அவர் கையில இதை போட்டு விட்ட உடனே அவருக்கு அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லி அந்த இடத்துல ஆச்சரியப்படுறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முன்னறிவிப்பை, பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும், கிஸ்ரா மன்னனுடைய காப்பு உன் கைகள்ல இருக்கும்னு ஹிஜ்ரத்தின் போது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே என்று ஆச்சரியத்தோடு அந்த இடத்தில் இந்த செய்தியை சொல்லி காண்பிப்பார் என்கிறது அன்பிற்குரியவர்களே வரலாற்றிலே பதியக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்விலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இந்த குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி என்கிற இந்த வசனம் இறங்குவதற்கு 8 வருடங்களுக்கு முன்பாகவே பெருமானார் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு மக்கா வெற்றியின் போது மறுபடியும் ஒரு தடவை ஊர்ஜிதப்படுத்தி சொன்னாங்க, ரோம் பாரசீகம் எல்லாம் வெற்றி கொள்ளப்படும். அதைத்தான் முனாஃபிக்குகள், எப்படி அவர் இங்கே ஒரு சின்ன ஒரு நகரமான மக்காவை வெற்றி கொண்ட உடனே பாரசீகத்தை பிடிச்சிடலாம், ரோம பிடிச்சிடலாம், வல்லரசுகளை வெற்றி கொண்டு விடலாம் என்று கனவு காண்கிறார் போல என்று சொன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா பதிலடியாக குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி, அல்லாஹுவை அதிகாரமுள்ள அல்லாஹுவே இறைவனே, அதாவது ஆட்சியையும் அதிகாரத்தையும் நீ நாடியவர்களுக்கு கொடுக்கிறாய், நாடியவர்களிடமிருந்து பிடுங்குகிறாய், நீக்குகிறாய் என்று பெருமானாரை சொல்ல சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக பதிலடி கொடுத்தார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
இந்த வசனத்திற்கு இன்னும் பல சிறப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வருகிறது. அல்லாஹு தஆலா தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பினை வழங்குவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.